வெல்கம் டு சன்ஃபேஸ் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச புசுன்னு உள்ள ஒரு பஞ்சு போல் உள்ள ஒரு குழி பணியாரம் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு டெய்லி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில உள்ள சொல்கிற டிப்ஸ் இல்லை, அந்த பக்குவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா கையில் எடுக்கிறப்ப நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பொசன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு குழி பணியாரம். இந்த மாதிரி குழி பணியாரம் நீங்களும் சாஃப்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கும் குழி பணியாரம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி. நீங்கள் எதில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழி பணியாரம் தேவைப்படுதோ அது மாதிரி மாவு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி புழுங்கரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அளவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 3 to 4 hours தண்ணியில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியிலேருந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நல்லா அலசிட்டு கிரைண்டரை மாற்றிக்கோங்க. கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கட்டும். அதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா அரிசி கொஞ்சம் ஓரளவு அரைச்சதுக்கப்புறம் அதிலே வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஈஸியாக அரையும். இல்லை நீங்கள் வெல்லத்தை தனியாக கரைச்சி கூட அதில் ஊற்றிக்கலாம். மாவு கட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போனா நான் அதிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா மாவு தண்ணியாகவே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மாவு நல்லா புளிக்கணும். இப்போ நீங்கள் இது காலையில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ஊற்றலாம். வெளியிலே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 hours 4 hours வெளில எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மாவு புளிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதில் மேலே லைட்டாக அந்த மாவில் பபிள்ஸாக இருக்கும், புள்ளியாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். பணியாரக்கல் உங்களுக்கு எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் உள்ளதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த ஒரு மாதிரி அலுமினியமில் உள்ள இந்த கனமான கல் தான் பணியாரக்கல். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நெய்லையும் நீங்கள் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக ரீஃபைண்ட் ஆயிலையும் சுட்டுக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுங்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கல் நம்ம நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் அதிலெல்லாம் கல் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு அதாவது காக்குழி அளவுக்கு இப்படி ஊற்றி நல்லெண்ணெயை நல்லா அந்த சுற்றி அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நல்லா இது பண்ணி தடவி விட்ருங்க. தடவி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுற பணியாரம் கொஞ்சம் அதில் ஒட்ட தான் செய்யும். நம்ம எடுக்கிறப்ப நீங்கள் நெகேன்னு ஊற்றுறப்ப அழகாக அதில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றுறப்ப கல்லில் ஊற்றுறப்ப அந்த வரும்பு இருக்குது பாருங்கள், அந்த வரும்புக்கும் கொஞ்சம் அடியில் வரைக்கும் ஊற்றுங்க. ஏன்னா பணியாரம் நீங்கள் வேகவும் நல்லா புசுன்னு மேலே வரைக்கும் வந்துடும். ரொம்ப நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கு மேலே அது மாவு வடிஞ்சிரும். அதுக்காக அந்த வரம்புக்கு கீழே வரைக்கும் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பணியாரம் நல்லா ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு வரும் பக்குவம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல். சப்போஸ் மாவு நீங்கள் புளிக்கலைன்னா ரொம்பவும் புளிக்கக்கூடாது. அப்புறம் பணியாரமும் ரொம்பவும் புளிச்சிரும். அரைச்சி ஒரு 3 மணி நேரம் வெளியிலே 4 மணி நேரம் வெளில வச்சிங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் அது. அதுக்கு மேலே நீங்கள் சுட்டுட்டு மீதி மாவு இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சப்போஸ் இது நீங்கள் ஊற்றுறப்ப இந்த மாதிரி அது மேலே வரல, நீங்கள் ஊற்றின அளவே இருக்குது அப்படின்னா அது புளிக்கலை மாவு. அப்போ கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பணியாரம், கட்டியாக அந்த கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்காது. இப்போ இட்லி நம்ம வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட சூப்பராக குழி பணியாரம் சுடலாம். இப்போ நம்ம ஒரு ஈடு போட்டு நல்லா நான் ஸ்பூனை வச்சு தான் சுற்றி எடுத்து விட்டுட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பணியார அந்த கம்பி இருக்குதுன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் எவ்ரி டைம் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் 2வது டைம் ஊற்றி எடுக்கிறப்ப எனக்கு ஈஸியாகவே வந்தது. இப்போ அதிலே நம்ம எதுவுமே நான் சுற்றி எடுத்துலாம் விடலை. ஜஸ்ட் நம்ம இப்படி எடுக்கவுமே தானாகவே வந்துருச்சு. நான் குழிக்கு தகுந்த மாதிரி நான் சின்னதாக ஊற்றியிருக்கேன். எப்பயுமே அந்த வரம்புக்கு அடியில் வரைக்கும் ஊற்றுங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் மேலே வரும். நம்ம பெரட்டி போட்டு அதை திருப்பி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பணியாரம் வெள்ளையாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் எடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபேஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.